எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஒரு நண்பர் உங்களுடைய மெயின் லிஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி வந்த மாதிரி தெரியுது, அதை நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட், என்னுடைய மெயின் லிஸ்ட்டை ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் டிஸ்கஸ் பண்ணுறேங்க. என்ன பேசிஸில் நான் என்னுடைய மெயின் லிஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இதை ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸா எடுத்துக்கங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுடைய மெயின் லிஸ்ட், உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டை செட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்னுடைய மெயின் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டி இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா அதோடைய ஆல் டைம் ஹை அப்படின்னா ஒரு 1700 பக்கமா இருக்குங்க. அங்கிருந்து ஒரு 50% கீழே இறங்கி வந்திருக்கு. நல்ல லெவல்ல இருக்குங்க. பிரைஸ் ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா ஒரு 20 டைம்ஸ் கீழே தான் இருக்கு. எக்ஸைட கம்பேர் பண்றப்ப அமர் ராஜா சீப்பா இருக்கு. பிளஸ் டெட் ஃப்ரீ பிசினஸ், அவங்களும் ஜிகா ஃபேக்டரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவுட்புட் ஃபினான்ஷியல் இயர் 31க்கு மேல நம்மளுக்கு தெரிய வருங்க. செகண்ட் ஒன் டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரி, தொடர்ந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருந்தது. இப்போ Q4ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கினதுனால பிரைஸ் ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. பெருசா மூவ்மெண்ட் இருக்காது. இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும். நான் தொடர்ந்து வெயிட் பண்ணுவேன். அதனால தொடர்ந்து டாக்டர் ரெட்டிஸை என்னோட மெயின் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். தென் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் லோயர் லெவல்ல இருக்குங்க. உள்ள நிறைய பிசினஸ் இருக்கு. எல்லா பிசினஸும் சேர்த்து நம்மளுக்கு லோயர் லெவல்ல கிடைக்குது அப்படின்றதுனால ஐடிசி என்னுடைய மெயின் லிஸ்ட்ல இருக்கும். தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 or 3 months பேக் 80+ இருந்தது. இப்போ 1.5 டைம்ஸ் புக்கு கீழே வந்திருக்குங்க. பிரைஸ் டு புக் 1.25ல தான் இருக்கு. Q4 பொறுத்த வரைக்கும் லாஸ் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நெட் ப்ராஃபிட் 5% ஏறி இருந்ததுங்க. ஒரு 500 crore பக்கமா அவங்களுடைய சண்டிகர் பிரான்ச்ல ஃப்ராட் நடந்தது. அதெல்லாம் கம்ப்ளீட்டா அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறமும் கூட 5% நல்ல ரிசல்ட் காட்டியிருந்தாங்க ப்ராஃபிட்ல. ஸோ அதுல இருந்து வெளில வர்றதுக்கு இன்னும் ஒரு 1 year ஆகும். அது வரைக்கும் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது. தென் கர்நாடகா பேங்க் இப்பயுமே பிரைஸ் டு புக் 0.76 தான். நல்ல கேப் இருக்குங்க கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும், புக் வேல்யூக்கும் ஷேர் பிரைஸ்க்கும். தென் பெட்ரோநெட் எல்என்ஜி தொடர்ந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. நல்ல பிசினஸ், ரீகேசிபிகேஷன் பிசினஸ். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பான்ஷனுக்காக அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனுடைய அவுட்புட் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தெரியும். தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 1க்கு பக்கமா இருந்தது. இப்ப சமீபத்துல பிரைஸ் டு புக் 0.87 வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க. புக் வேல்யூ கீழே பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும். தென் டாடா கெமிக்கல்ஸ் தொடர்ந்து புக் வேல்யூ கீழே தாங்க இருக்கு. பிரைஸ் டு புக் 0.88 தான். வேல்யூவேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குங்க. அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி தொடர்ந்து குறையிறதுனால டாடா கெமிக்கல்ஸை கன்சிடர் பண்றதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ராலிஸ் இந்தியால அவங்களுக்கு ஒரு 50+% ஸ்டேக் இருக்கு. தென் டாடா சன்ஸ்ல ஒரு 2.5% ஸ்டேக் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா Q4 பொறுத்த வரைக்கும் நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. ஓவராலா கன்சாலிடேட் பேசிஸ்ல பார்த்தோம்னா ரெவன்யூ ஏறிக்குங்க, ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கு. முக்கியமான காரணம் JLR எஃபெக்ட். பட் டொமஸ்டிக் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான பிசினஸ். JLR-ஐயும் டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்க. டாரிஃப், தென் அங்க சைபர் அட்டாக் நடந்தது, அதெல்லாம் தான் ஃபினான்ஷியல் இயர் 26ல பெர்ஃபார்மன்ஸ் விழுந்ததுக்கு முக்கியமான காரணம். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. தென் ஐடி பிசினஸ் பொறுத்த வரைக்கும் விப்ரோ மட்டும்தான் நான் எப்பொழுதுமே பாக்குறேன். லோயர் லெவல்ல இருக்கு. இன்னுமே கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எல்என்டியை பொறுத்த வரைக்கும் H1 ஃபினான்ஷியல் இயர் 27, அதாவது நெக்ஸ்ட் 4 to 5 monthsக்கு பிசினஸ் கொஞ்சம் சாஃபனா தான் இருக்கும் அப்படின்ற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் பிரைஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னும் கூட கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸா நம்ம எல்என்டியை பாக்குறது இல்லைங்க. உள்ள ஐடி பிசினஸ் இருக்கு, ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு, தென் டேட்டா சென்டர் பிசினஸும் இருக்கு. தென் இஎம்எஸ் செக்மெண்ட்குள்ள நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள நிறைய பிசினஸ் இருக்கு. எல்லாம் சேர்த்து ஒரு 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்றது நல்ல வேல்யூவேஷன் தான் எல்என்டி. தென் 12th ஒன் ஹீரோ மோட்டர் கிராப் 17 or 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பான்ஷனுக்கான அப்டேட்லாம் நம்ம இன்னைக்கு கூட பேசியிருந்தோம். அது போக ஷேர் பிரைஸ்ன்னு பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டா கொஞ்சம் கரெக்ட் ஆயிருக்குங்க. இன்னும் கூட கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. நான் கிராஃபை பார்த்து சொல்றேன். ஒரு 4200 இல்ல 4300 பக்கமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம முற்காலங்கள்ல எந்த ரேஞ்சில பார்த்தோம் அப்படின்னா 3600, 3700ல பார்த்தோம். அந்த அளவுக்கு கீழே போகுமா அப்படின்றது எனக்கு உறுதியா தெரியல. ஆக இந்த 12 ஸ்டாக்கும் நான் என்னுடைய மெயின் லிஸ்ட்ல வச்சிருக்கேங்க. அடுத்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ப்ராஃபிட் பண்ணல. பட் ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ், ஒரு ஸ்மால் கேப் பிசினஸ், ஒரு 8000 to 9000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. புக் வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்கு. நம்ம 1.5 டைம்ஸ் புக்கு கீழே பார்த்தோம். இப்போ பிரைஸ் டு புக் 1.2 தான் இருக்கு. ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்து பிர்லா சாஃப்ட்ங்க 16 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. Q4ல நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. டெட் ஃப்ரீ பிசினஸ். தென் தேர்ட் ஒன் கிளப் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 45% கீழே இறங்கி வந்திருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மாடல்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான் அது. நல்ல பிசினஸ்,
மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இருக்கு அப்படின்றவங்க கிளப் மஹேந்திரா பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தென் ஃபோர்த் ஒன் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ். லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. போன வருஷம் அதாவது Q4 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 200 crore பக்கமா லாஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ ஃப்ரம் லாஸ் டு ப்ராஃபிட் வந்துட்டாங்க. இப்போ ஒரு 60 crore பக்கமா ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க Q4 ஃபினான்ஷியல் 26ல. அதனால அவங்களுடைய பிரைஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்றது 500 600ல இருந்து 12 13 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுங்க. பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கும். ஸோ நல்ல லெவல்ல இருக்கு. கேட்வே பார்க்கறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ்க்கும் இவங்க தான் ப்ரொமோட்டர். ஒரு 50% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. தென் கணேஷ் ஹவுசிங் எடுத்துக்கிட்டோம்னா டெட் ஃப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ங்க. ஸ்ட்ராங்கான பைப்லைன் இருக்கு. ஃபினான்ஷியல் 26ல பிசினஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்குங்க. நம்ம இன்னைக்கு முந்தைய பதிவுல கூட சொல்லியிருந்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் சிஇஓ நரேந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, லாங் ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் வந்து சாஃபன் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தார் இல்லையா. ஸோ ஓவராலா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ், ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சம் சாஃபன் ஆயிருக்கு. தென் GM ப்ரீவர்ஸை பொறுத்த வரைக்கும் டெட் ஃப்ரீ பிசினஸ்ங்க, ஸ்மால் கேப் பிசினஸ் தான். ஒரு 12 times தான் ஏர்னிங்ஸ். ஹையர் லெவல் 1200 300ல இருந்து மறுபடியும் கீழே இறங்கி வந்திருக்கு. ஒரு 30-40% கீழே இறங்கி வந்திருக்கு. தென் ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ், புக் வேல்யூக்கும் ஷேர் பிரைஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. தென் அவங்களுடைய பிசினஸ் எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக. நல்ல ப்ரொமோட்டர், ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர், டர்ன் அரவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அதனால நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். தென் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 5 year லோங்க. இன்னைக்கு ஒரு 3 or 4% மேல ஏறி இருக்கும். இது ஒரு டெட் கேட் பவுன்ஸா கூட இருக்கலாம். பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, கோவிட் லெவல்ல என்ன ரேஞ்சில் இருந்ததோ அந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் இன்ஃபோசிஸ் பார்க்கலாம் இன்னும் ஒரு 1 yearல அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. தென் இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 1க்கு மறுபடியும் க்ளோஸா வந்திருக்குங்க. 1.10க்கு பக்கமா இருக்கு. நம்ம புக் வேல்யூ கீழே தான் எப்பொழுதுமே பார்ப்போம். புக் வேல்யூ கீழே இருந்ததுன்னா நான் என்னுடைய மெயின் லிஸ்ட்லேயே வச்சிருப்பேன். தென் ICICI லம்பார்ட் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீப்பாக இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் பிஸ்னஸ், அது ஒரு 32 times ஏர்னிங்ஸ். தென் ஜோதி லேப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல லெவலில் இருக்குங்க, 20 times ஏர்னிங்ஸ், டெட் கிடையாது. தென் காவேரி சீட் கம்பெனி லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா 15 or 16 times தான் ஏர்னிங்ஸ் இருக்கும், டெட் கிடையாது. டெட் ஃப்ரீ ஸ்மால் கேப் பிஸ்னஸ், பட் சீஸ்னலா இருக்குங்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். தென் முத்தூட் மைக்ரோஃபின் முற்காலங்கள்ல மெயின் லிஸ்ட்ல இருந்தது. புக் வேல்யூக்கு கீழே இருந்தப்ப மெயின் லிஸ்ட்ல வச்சிருந்தேங்க. இப்போ புக் வேல்யூவை தாண்டி மேலே போயிடுச்சு. அதாவது ஒரு ஆல் டைம் ஹைக்கு பக்கமா போச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 10 to 20% அடிச்சிருக்காங்க. பிரைஸ் டு புக் 1.10ல இருக்கு. தென் நாட்கோ ஃபார்மா, வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சீப்புங்க, டெட் கிடையாது. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கரமா ரேலி ஆயிருக்கு. நான் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். பட் ரேலி ஆனதுனால வெயிட் பண்ணுவேன். அடுத்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் 0.54 தான், 10 times தான் ஏர்னிங்ஸ். டெட் ரொம்ப கம்மி, 0.10க்கு கீழே தான் இருக்கும். ராம்கோ சிமெண்ட்ஸ்க்கு, ராம்கோ சிஸ்டம்க்கு இவங்க தான் வந்து ஒரு ப்ரொமோட்டர் மாதிரி. இந்த பிசினஸ் வந்து ஒரு ஹோல்டிங் பிசினஸ் மாதிரி, ஸோ மெதுவாக தான் மூவ்மெண்ட் இருக்கும். தென் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து நல்ல லெவலில் தான் இருக்கு. பட் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவா அவங்க வந்து க்ரோ ஆக மாட்டாங்க. நல்ல லெவலில் இருக்கு, 0.66 times தான் வந்து பிரைஸ் டு புக். தென் சவுத் இண்டியன் பேங்க் புக் வேல்யூக்கு கீழே இருக்குங்க, நல்ல லெவலில் தான் இருக்கு. பட் புக் வேல்யூக்கு கீழே இருந்தாலும் நான் எதுக்கு வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் கன்சிடர் பண்ணது 30க்கு கீழேங்க, 21, 22, 23 அந்த ரேஞ்சில் என்னால் இப்போ பார்க்க முடியாது. பட் புதுசா சவுத் இண்டியன் பேங்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது நல்ல லெவல் தான். புக் வேல்யூ வந்து 43, இப்போ ஷேர் பிரைஸ் எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். புக் வேல்யூ வந்து வருஷம் ஒரு 10% க்ரோ ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் 10 yearsல எவ்வளோ க்ரோ ஆகும் அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. பொறுமை இருக்கணும் சவுத் இண்டியன் பேங்கை பொறுத்த வரைக்கும். தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னாலும் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே தான் இருக்கு. நம்ம முற்காலங்களில் நீண்ட மாதங்கள் வந்து மெயின் லிஸ்ட்ல வச்சிருந்தோங்க, 400 to 500 அந்த ரேஞ்சில். இப்போ ரேலி ஆயிடுச்சு, அதனால நான் வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். பட் புக் வேல்யூவை தாண்டி மேலே போயிடுச்சு. தென் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 19 times ஏர்னிங்ஸ், கொஞ்சம் ரேலி ஆயிருக்கு. ஜைடஸை கன்சிடர் பண்றதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஜைடஸ் வெல்னஸஸையும் நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி தான். ஒரு 50% ஸ்டேக் ஜைடஸ் வெல்னஸஸ்ல ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட். நான் என்னுடைய மெயின் லிஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டை செட் பண்ணது வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்து நான் வந்து செட் பண்ணியிருக்கேங்க. இதுல தொடர்ந்து வாட்ச் பண்றதுக்காக ஒரு 20 ஸ்டாக்கு தென் நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா இந்த 12ல ஏதாவது 1-2 நான் பார்ப்பேங்க. ஸோ உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு மெயின் லிஸ்ட், நீங்க ஒரு வாட்ச் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. இங்க சொன்ன வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் தென் அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வேல்யூபிள் இன்புட்டா எடுத்துக்கங்க, ரெக்கமெண்டேஷன்ஸா எடுத்துக்காதீங்க. முதலீடுகள்ல ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.